இதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவானா வர்றார். அந்த சூரியன் சனி சேர்க்கை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவானுடைய பார்வை சனியோட பார்வை மேல அப்படி படும் பொழுது குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க, அது தந்தை வழி உறவுகள் எப்படி பாருங்க, பெரியப்பா சித்தப்பா இவங்கெல்லாம் பாசமா இருப்பாங்க. குரு போன்ற சுபகிரகங்கள் பார்த்தா அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பார்த்து அவங்க கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளாக ஒரு கட்டத்துல மாறிடுவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய பார்வை சூரிய பகவான் மேல படும் பொழுது, நேர் பரஸ்பரமா பார்க்கும் பொழுது, என்னதான் அப்பா உள்ள உறவு முறைகளாக இருந்தாலும் அங்கே ஒரு எதிர்ப்பு தன்மை சிம்ம ராசிக்காரர்களுக்கு உருவாகிவிடும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது நீண்ட கால பகையாகவே மாறிவிடும். இதை சுபகிரகங்கள் பார்த்தா மட்டும்தான் அந்த பகை என்ற தீ, ஏன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு அக்னின்னு சொல்றோம், அந்த அக்னியை நீங்க முறையா வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிம்ம ராசிக்காரர்கள் வேள்வி போல் யாக சாலை போல் நின்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட சக்திகளை அழிப்பாங்க. அதே அக்னியை நீங்க தவறாக பயன்படுத்தினீங்கன்னா அந்த யாக வேள்விங்கிற எல்லையை மீறி சிம்ம ராசிக்காரர்கள் உங்களை அழிச்சே விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அப்படிப்பட்ட ஒரு அக்னி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம். காலச்சக்கரத்திற்கு பஞ்சமஸ்தானம், காலச்சக்கரத்திற்கு அக்னி தத்துவ ராசி, காலச்சக்கரத்தினுடைய ராஜ்ய ராசி. ஆக சிம்ம ராசிக்காரர்கள் மேசத்திலே உச்சம் பெறுவார்கள். எதிரியை சந்திப்பதும் எதிரியை சமாளிப்பதும் எதிரியை வெல்வதும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனா சுய ஜாதகத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ராகு கேது தொடர்புல பாதிக்கப்பட்டு நீச்ச நிலையில் இருந்து சுபகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தா நம்ம சிம்ம ராசியில தப்பி பிறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர்களுமே கலங்கக்கூடிய சூழல் சிம்மராசிக்காரர்களுக்கு சுய ஜாதக அமைப்பு சில நேரங்களில் உருவாக்கிவிடும்.